அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் இந்த சேனல்லேருந்து அந்த சேனலுக்கு தாவற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் அன்றைக்கி ஒரு நாள் ஆட் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லை நம்ம. ஸோ இந்த சைடில் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக ஜம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டபுள் டைம் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் அந்த சேனலுக்கு ஜம்ப் பண்ணிக்கலாம். கீழே விழுக மாட்டீங்க. ஆனால் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நம்ம டேரெக்டாக அப்டேட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8K லைக் டார்கெட் தான். ஸோ லைக் கொடுக்காதீங்களா? லைக் கொடுத்துங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பில்லைக்கு ஆட் கொடுத்து வச்சுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கடன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம டேரெக்டாக அப்டேட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டாப் அப் ஈவெண்ட் வந்துருக்கு. ஸோ இந்த டாப் அப் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 100 டைமண்ட் டாப் அப் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் ஸ்கின் தராங்க. அதுக்கப்புறம் 500 டைமண்ட் டாப் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு MI2P கன் ஸ்கின் தராங்க. ஸோ சிங்கிள் டேமேஜ், சிங்கிள் ரீலோட் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. மூவ்மெண்ட் ஸ்பீட் கம்மி பண்ணியிருக்காங்க சிங்கிள். ஸோ ஓரளவுக்கு நல்ல கன் ஸ்கின் தான். நீங்கள் ஸ்னைப்பர் பிளேயராக இருந்தீங்கன்னா வாங்குறதுனா வாங்கலாம். ஆனால் 500 டைமண்ட் வேணும். அதுக்கப்புறம் ப்ளூ பிரிண்ட் ஒன்று கொடுக்குறானுங்க கடைசியாக நீங்கள் 1000 டைமண்ட் டாப் அப் பண்ணும்போது. இன்றைக்கி நம்ம இந்தியன் சர்வருக்கு இந்த ஒரு டாப் அப் ஈவெண்ட் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. ஸோ அது என்ன நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ தான் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நமக்கு கிடச்சிருக்கு. அது என்னடா இது #கேலோ பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். அது எனக்கே லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. இந்த இமேஜுக்கு கீழே நோட்டீஸில் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கெட் ரெடி ஃபார் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் பீயிங் கமிங் ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது பேர் மறந்து போச்சுங்களே. அந்த நேம் சேஞ்ச் கார்டு, அதுக்கப்புறம் குளோபல் ஸ்கின் இதெல்லாம் கொடுத்தாங்களே. ஸோ அது பேர் என்னங்க? ரீஜனல் பேட்டிலுங்க. ஸோ ரீஜனல் பேட்டில் இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ திரும்பி கொண்டு வரதுக்கோசரம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறானுங்களா இல்லை இவங்ககிட்ட காசு அதிகமாக இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வரை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும். பெருசு பண்ணானுங்கன்னா சந்தோஷம் தான். அந்த பங்களாதேஷில் கொண்டு போயிட்டு ஒரு பிரான்ச் போவானுங்களா என்னன்னு தெரியல. கமிங் ஜூன் இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி என்னென்னமோ கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஆனால் ஏதோ பண்ண போகிறானுங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்கம்மா. ஸோ இந்த ஒரு ஸ்கேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேடல் வில்ல விட்டுருக்காங்க. ஸோ எவ்வளோ டைமண்ட் ஆகும் உங்களுக்கே தெரியும். அந்த ஏகேக்கு செலவான மாதிரி கண்டிப்பாக இதுக்கும் செலவாகும். எவ்வளோ டைமண்டா? 900 டைமண்டா 800 டைமண்டா எனக்கு கரெக்டாக தெரியலிங்க. அவ்வளோ வச்சுருந்தா கரெக்டாக நீங்கள் அந்த ஒரு ஸ்கேர் எடுத்துடலாம். இது வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. லெவல் 4 கொண்டு போகணுன்னா சிறுக சேர்த்து வச்சா எல்லா சொத்தையும் பார்த்தீங்கன்னா கரீனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட வேண்டியதான் நம்ம சொத்தை. நீ வச்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு டைமண்டாக பிடிங்கி விட்டுருவான். நான் 14,000 டைமண்ட்டாக அது என்னமோ ஆகுங்க. ஸோ வாங்கணுன்னா இது வாங்கலாம், நல்ல ஸ்கேர் தான். ஆனால் டெவலப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்து வாங்குங்க. நாளைக்கு நம்ம கண்ட்ரிக்கு என்றைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்துடும். ஸோ நாளைக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. 3ஆம் தேதி 4ஆம் தேதி 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு 4ஆம் வந்துடும். பார்ப்போம் நாளைக்கு வருதா 4ஆம் வருதா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டு, பேக் எமௌண்ட் இந்த விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுப்பானுங்க. எமௌண்ட்லாம் கொடுப்பானுங்களான்னு தெரியல மக்களே. ஸோ எமௌண்ட்லாம் வந்ததில்லை இது வரைக்கும் ஃபீடல் இல்லை அந்த மாதிரி. அப்புறம் இதே கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் வந்துருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்குதுள்ள மிஸ்டி ஷாப் தான் மக்களே. ஸோ மிஸ்டி ஷாப் மீன்ஸ் எமௌண்ட் இல்லை. எமௌண்ட் இல்லைங்கிற மாதிரிங்க. எலைட் பாஸ் இல்லை, ஆனால் அது ஒரு மிஸ்டி ஷாப். நேற்று தான் இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சுற்றி விடுன்னு பார்த்தா 90 லக்கில் வந்து நிற்கிது. இது என்னடா பெரிய விஷயம் எலைட் பாஸ் இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த சர்வரில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்ட்ரீட் பை டைமண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டைமண்ட்டு? 99 டைமண்டுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கட்டானா ஹார்ட் எமௌண்ட் 49 டைமண்டுக்கு கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ வேறு லெவல்னு தான் சொல்லணும். இது கூட எனக்கு கொஞ்சம் சரி விட்டுரு, அவங்க கண்ட்ரி வச்சுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். இவங்க கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மிஸ்டி ஷாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இப்போ வந்து பார்க்குறது நம்ம ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஜ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஷாப் 2, ஷாப் 1 அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 3 மிஸ்டி ஷாப் மக்களை, 1 இல்லை 2 இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணியாச்சா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் சூஸ் பண்ணுறேன். இந்த ஈவெண்ட்லாம் நம்ம கண்ட்ரிக்கு வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியன் சர்வரை பொறுத்த வரைக்கும் அந்தரத்தில் வெள்ளைக்காக்கா பறக்குதான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம சர்வருக்கு இந்த மாதிரி 3மே கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒன்று கொண்டு வந்தால் கூட சந்தோஷம் தான். 3லாம் வாய்ப்பே இல்லை நமக்கு தெரிஞ்சு. இந்த ரெண்டாவது மிஸ்டி ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்ராய் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதோட ஃபீமேல் காஸ்ட்யூமை கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் நினைக்கிறேன், இல்லை வேறையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்படியே கீழே வந்தீங்கன்னா நமக்கு டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டில் வந்த எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா கம்மியான டைமண்டுக்கு பர்மனெண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ஃபீமேல் காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணி பார்ப்போமா. ஸோ இன்னொரு காஸ்ட்யூம் ஃபீமேல் இல்லைங்க, 2மே மேல் காஸ்ட்யூம் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஈவெண்ட் நமக்கு போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஏகப்பட்ட டைமண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஈவெண்ட். அந்த காஸ்ட்யூம் இங்கே 370 டைமண்ட் இருந்தால் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் சேர் அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 120 டைமண்ட் இருந்தால் அந்த சேர் அமௌண்ட் நம்ம வாங்கிக்கலாம். இது என்ன அதிசயம் வருதில்லை இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு விட்டுக்கிட்டே இருக்கான் பாருங்கள். ஸோ இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். மொத்தம் 3. ஸோ இதான் கடைசி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்கானுங்க, டைனோ பண்டல் கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது போன பண்டல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஆட்டோ ஸ்கின். அதுக்கப்புறம் பாருங்கள் மக்களை இந்த ஒரு எமௌண்ட்டை கொடுத்து வச்சுருக்கானுங்க. அது என்ன எமௌண்ட்டு, இந்த கார் எமௌண்ட்டு கொடுத்து வச்சுருக்கானுங்க. வேறு லெவல்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இது போனது
அதுக்கப்புறம் இது 3மே பாருங்கள், 3மே கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இந்த 3ல உங்களுக்கு எது பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 ஒன்று வந்துச்சுன்னா கூட நமக்கு சந்தோஷம் தான், ஏன்னா அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இது என்ன சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பிரேசிலா நார்த் அமெரிக்கான்னு தெரியல, நார்த் அமெரிக்கான்னு தான் நினைக்கிறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். எப்படி ப்ரோ இந்த சர்வரில் நாங்கள் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அது டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் இல்லை நண்பா. ஸோ நம்ம கேம் மாதிரியே தான், சும்மா நீங்கள் VPN போட்டு அது போய்ட்டு அந்த கண்ட்ரியில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகே மக்களே, நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு போயிடலாம். அதாவது அந்த மங்கி போய்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது எந்தெந்த கண்ட்ரிக்கு எந்தெந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். நிறைய கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் பண்ணாமே இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன் கண்ட்ரிக்கு இன்னும் அப்டேட் பண்ணாமே இருக்காங்க. ஆனால் ஒரு சில கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. அதாவது இது வந்துச்சு பாகிஸ்தான் சர்வர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க நண்பா. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கி ராயலில் விட்டுருக்காங்க. ஸோ எல்லா மேஜரும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த லக்கி ராயலில் வந்திருக்க இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரீ ஃபயரில் இருக்க எல்லா பெட்டையுமே உள்ளே தூக்கி போட்டானுங்க. அந்த மங்கி பெட்டு, மங்கிக்கு பெட்டுக்கு ஸ்கின்னு, அதுக்கப்புறம் அந்த புதுசாக அந்த ராக்கி பெட்டுன்னு சொல்லிட்டு எல்லா பெட்டையுமே கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு ஈவெண்ட்டா. இன்னொரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 140 டைமண்ட் டாப் அப் ஈவெண்ட்டில் விட்டுருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 கண்ட்ரிக்கு தான் நம்ம அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கண்ட்ரி மாதிரி தான் எல்லா கண்ட்ரிக்கும் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இன்னும் கேமுக்குள்ளே வந்துருச்சு இந்த பெட்டு, ஆனால் இன்னும் கைக்கு வரல இல்லை. ஸோ அதான் பிரச்சனையே. ஆனால் இந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சர்வருக்குமே ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தானுங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்கி ராயலில் கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் எதுக்கு அந்த ஆல் சர்வர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டானுங்க அந்த போஸ்ட்டுன்னு தான் தெரியல. இன்னமும் அந்த போஸ்ட்டு அவனுங்க அந்த பேஜில் இருக்குது, ஆனால் அதை மறந்துட்டானுங்களா இல்லை என்னன்னு தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்வருக்குலாம் மட்டும்தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம சர்வருக்கு மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சர்வருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொண்டு வரல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த பெட் எப்படி வரப்போகுது அப்படி. அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டுடே நைட் அப்டேட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நாளைக்கு வரப்போகிற அப்டேட்டு இன்றைக்கி நைட்டு சொல்கிறது தான் டுடே நைட் அப்டேட்டு. ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது தனியால் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது நண்பா. ஓகேவா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் சின்னதாக ஒரு போஸ்ட்டாக கொடுத்துட்றேன். ஸோ அதில் டீட்டெயிலும் சொல்லிடுறேன், இது வரப்போகுது இப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை மணிக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 9:45 கரெக்டாக கொடுத்துருவேன். வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஓகே மக்கள், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் கொடுக்காதீங்களா, லைக் கொடுத்துங்க. ஸோ இந்த வீடியோக்கு வந்து 8K லைக் டார்கெட் தான். ஸோ கம்ப்ளீட் பண்ணிங்க நம்பிக்கை இருக்குது. அப்புறம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல்லைக்கு நம்ம ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எல்லா அப்டேட்டும் நீங்கள் இப்போ தான் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கடன்னு வாட்ஸ்அப் குரூப்பில் எதில் இருந்தாலும் சரி ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஷேர் பண்ணிருங்க மக்களே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட பெஸ்ட்டான வீடியோ சந்திப்போம். நான் என் லைஃப்ல ஏதாவது பெருசாக சாதிக்கணும் மச்சான். நீ எதல்டா சாதிப்ப? உனக்கு என்ன தெரியும்? என்னன்னா நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். உங்க மேல ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இதுதான் வரும், இவ்வளவுதான் வரும், இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு அதை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ண. அவ்வளவுதான். அப்போ விட்டுட்டேன். இப்போ தோணுது ஜெயிக்கணும்.